ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி சோப்பு. அதாவது நம்ம ஹோம்மேடு சோப்பு. ஹோம்மேட் நம்ம எப்படி சோப்பு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு பண்ணது தான். ரொம்ப பெரிய ப்ராசஸும் கிடையாது, ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான், குயிக்காகவே பண்ணிடலாம். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸில் பார்த்திங்கன்னா கார்டன் பற்றியும் கிச்சன் பற்றியும் தான் நம்ம வீடியோஸில் இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன டவுட்னாலும் எனக்கு கேட்கலாம் நீங்கள். என்னோடய சேனலில் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி வந்துட்டு நம்ம பவுடராக விற்குது பார்த்திங்களா, அந்த பவுடரை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்குக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணிப்போமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப் பேஸ் அப்படின்னு சொல்லி, இந்த சோப் பேஸ் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு, மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இந்த வந்து சோப் பேஸை வந்து நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ மெல்ட்டிங்காக இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்ற ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ என் பொண்ணு மறந்துட்டா அது வீடியோ இது பண்ணுறதுக்கு. ஸோ கீழே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கடாயில் இல்லைனா வந்து ஒரு குக்கரோ அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணிக்கு மேலே இந்த பவுல் வைக்கணும் நீங்கள், ஓகேங்களா. அது வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் மாதிரி ஏதாவது வச்சுட்டோ இல்லைனா வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஸ்டீலுக்கு ஏதாவது வெயிட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இது நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது மெல்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சிடாதீங்க, அப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த தண்ணி கொதிக்க இது மேலே இருக்க அந்த சோப் பேஸ் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கூட நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் நம்ம உடம்புக்கு வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும், அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முல்தானி மெட்டியை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு இதுவாக இருக்கும், மெல்ட் ஆகாமல், நல்லா கலக்காமல் நல்லா கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சோப் பேஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சோப் பேஸ் வாங்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்காமல் விட்டுட்டா நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீசரில் தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது, நீங்கள் வெளியே வச்சாலே போதும், அதுவே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக க்ளாட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேடு சோப்பை இதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ எப்படி நுர வருது அப்படின்றது உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு ஒன்றுமே போடல, முல்தானி மட்டி போட்டோம், சோப் பேஸ் போட்டோம், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணோம், வேறு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற இதுவே தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹோம்மேடு சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்மரிக் சோப் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். இது வந்து முல்தானி மட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பப்பாயா சோப் அந்த மாதிரி என்னென்ன நான் வந்து ஹோம்மேடு வீட்டில் பண்ணுறோமோ அதை வந்து உங்களுக்கு வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்காகவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.